பல்லவ தேசத்தின் காஞ்சி நகரம் அன்று இந்திரனின் அமராவதி நகரைப் போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அன்று மாலை அந்த நகரில் நடக்கும் ராஜ நர்த்தகியை தேர்ந்தெடுக்கும் நடன போட்டியை காண அந்த தேசத்தின் நாலா திசைகளிலிருந்தும் மக்கள் காஞ்சி நகரை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். நகரெங்கும் வாசனை மலர்களின் நறுமணம் வீசிக் கொண்டிருந்தது. மூளை முடுக்கெல்லாம் மேளதாளங்கள் ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த தேசத்தில் இருந்த ஆண்கள் அனைவரின் மனதிலும் இருந்தது ஒரே ஒரு கேள்விதான். காஞ்சி நகரத்தின் அடுத்த ராஜநர்த்தகி யார் என்பதே அது. அந்த கால சடங்கு சம்பிரதாயங்களில் ஒன்றே ராஜநர்த்தகி பட்டம். அந்த தேசத்திலேயே அழகிலும் பரத கலையிலும் சிறந்து விளங்கும் இளம் வயது பருவ பெண்ணிற்கு கொடுக்கப்படும் பெரும் அந்தஸ்து அது. ஆனால் அதுவே வலியும் ஆபத்துகளும் நிறைந்த முள் படுக்கையும் கூட. பதவியேற்ற மறுநொடியிலிருந்து அவள் ஒரு பொது சொத்து. அரசன் முதல் அதிகாரம் படைத்த கஜானாவை நிரப்பும் செல்வந்தன் வரை அனைவருக்கும் விருந்தாகும் அவலமும் அவளுக்கே அரங்கேறும். ஒட்டுமொத்த நகரமும் அடுத்த ராஜநர்த்தகியை தேர்ந்தெடுக்கும் நடன போட்டியை காண்பதற்கு ஆவலாக இருந்த அதே நேரம் அந்த நகரில் இருந்த ஒரு சிறிய வீட்டில் 16 வயது பதுமை மோகனா அதே போட்டியில் பங்கேற்க அதன் பின்னால் இருக்கும் ஆபத்துகளை பற்றி அறியாமல் தயாராகிக் கொண்டிருந்தாள். நான் செய்வது ஒன்றும் தவறில்லையே. ஒருவேளை நான் இதை செய்யாவிட்டால் என் குரு அனைவரின் முன்பும் அவமானப்பட நேரிடும். ஒருவேளை நான் இதை செய்தால் என் அன்னைக்கு கொடுத்த வாக்கை மீறுவது போலாகும். தாய்க்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதா அல்லது குருவின் கௌரவத்தை காப்பாற்றுவதா என்று தனக்குத்தானே முணுமுணுத்த மோகனா தொடைவரை நீண்டிருந்த தன் அடர்ந்த கூந்தலில் தங்கள் வீட்டுத் தோட்டத்தில் பறித்து தன் கையாலேயே நெருக்கத் தொடுத்த மலரைச் சூட்டினாள். பின்னர் கண்ணாடியை பார்த்து தன் விழிகளுக்கு மை தீட்டினாள். பட்டாடை உடுத்தி தன்னை அழகாக அலங்கரித்துக் கொண்டாள். பௌர்ணமி நிலவைப் போல ஜொலித்தவள் தனக்கு அருகில் இருந்த சலங்கையை எடுத்து தன் காலில் அணியவிருந்த தருணம் அவளின் அப்பா முத்தரையர் கதவை திறந்து கொண்டு அவளின் அறைக்குள் நுழைந்தார். அவரை கண்டதும் ஒரு நொடி அதிர்ந்து போனாள் மோகனா. அவள் கையில் இருந்த சலங்கை தவறி கீழே விழுந்தது. சலங்கையையும் அவள் கோலத்தையும் கண்ட முத்தரையர், இவ்வளவு அழகாக அலங்கரித்துக் கொண்டு நீ எங்கே கிளம்பி விட்டாய் என்று பதட்டத்துடன் கேட்டார். அது அது வந்து தந்தையே, நான் ராஜநர்த்தகிக்கான போட்டியில் கலந்து கொள்ளப் போகிறேன் என்று மோகனா மெல்லிய குரலில் சொன்னாள். என்ன, ராஜநர்த்தகிக்கான போட்டியில் கலந்து கொள்ளப் போகிறாயா? உன் புத்தி பேதழித்து விட்டதா மோகனா? இந்த வீட்டு படியை தாண்டினால்தானே உன்னால் அந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும். இன்று நீ இந்த வீட்டை விட்டு எங்கும் போக முடியாது என்று கோபத்தில் கர்ஜித்த முத்தரையர் அவளின் அறைக்கதவை இழுத்து மூடி தாழ்பாலிட்டார். மோகனா எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்பே அவள் தன் அறையில் சிறை வைக்கப்பட்டாள். தந்தையை, தயவு செய்து கதவை திறந்து என்னை செல்ல அனுமதியுங்கள் தந்தையே என்று கதவை வேகமாக தட்டியபடி மோகனா கெஞ்சினாள். நான் கதவுகளை திறக்கப் போவதில்லை மோகனா. நீ என்னை ஏமாற்றிவிட்டாய். இப்படி ஒரு காரியத்தை நீ செய்ய துணிவாய் என்று நான் கற்பனையிலும் நினைத்ததில்லை. தந்தையே, என்னை அரண்மனைக்கு செல்ல அனுமதியுங்கள். நான் இன்று அந்த நடன போட்டியில் கலந்து கொள்வது மிகவும் முக்கியம் என்று மோகனா அழுது கொண்டே சொன்னாள். ராஜநர்த்தகியை தேர்ந்தெடுக்கும் நடன போட்டி முடியும் வரை நான் இந்த கதவை திறக்கப் போவதும் இல்லை. நீ இன்று அந்த போட்டியில் பங்கேற்கப் போவதும் இல்லை. தந்தையே, தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். அந்த போட்டியில் பங்கேற்க வேண்டிய கட்டாயத்தில் இன்று நான் இருக்கிறேன். ஒருவேளை நான் இப்போது அரண்மனைக்கு செல்லாவிட்டால் தங்கள் ஆருயிர் நண்பரும் காஞ்சி நகர நடன குருவுமான கலியரின் கௌரவம் காற்றில் பறந்துவிடும். இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக இத்தனை வருடங்களாக அவர் பயிற்சி அளித்த அபிராமி திடீரென்று காணாமல் போனதை நான் இப்போதுதான் அறிந்து கொண்டேன். அதனால் அவரின் கௌரவத்தை காப்பாற்றவே நான் இப்போது அந்த போட்டியில் கலந்து கொள்ள விரும்புகிறேன். மோகனா முத்தரையரை சம்மதிக்க வைக்க எவ்வளவோ போராடினாள். ஆனால் முத்தரையர் சற்றும் இறங்கி வரவில்லை. அவள் காணாமல் போனால் நீ சென்று ராஜநர்த்தகி போட்டியில் கலந்து கொள்வாயா? ஒருவேளை அந்த போட்டியில் நீ வென்றால் என்னென்ன விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று உனக்கு கொஞ்சமேனும் தெரியுமா என்று சொன்ன முத்தரையரின் கண்கள் கலங்கின. காஞ்சி நகர ஆண்களின் பார்வையில் மோகனா பட்டால் என்ன நடக்கும் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். பெற்ற மகளை ஊருக்கு இரையாக்க எந்த தகப்பனின் மனம் இடம் கொடுக்கும்? அதற்கு பயந்துதான் தேவலோக கன்னிகைகளில் அழகை தனதாக்கி கொண்டு பிறந்த தன் மகளை சிறு வயதிலிருந்தே அவர் பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்து வந்தார். ஆனால் மோகனாவோ இன்று அவரின் பாதுகாப்பு வளையத்தை உடைத்துக் கொண்டு செல்ல முயல்கிறாள். பாவம் சிறு பெண்.
லட்சுமணன் போட்ட கோட்டை தாண்டிய சீதையின் நிலையை விட தன் நிலை பல மடங்கு நாசமாகும் என்பதை அறியாமல் ராஜநர்த்தகி போட்டியில் பங்கேற்க துணிந்து விட்டாள். மோகனா முத்தரையரின் ஒரே மகள். அவர் ஒரு சாதாரண போர் வீரன். போரில் பங்கேற்கவும் எல்லை பாதுகாப்புக்காகவும் பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருப்பவர். அவர் மனைவி இறந்த பிறகு மோகனாவை வளர்ப்பது அவருக்கு சிரமமாக இருந்தது. அதனால் மோகனாவிற்கு 5 வயது இருக்கும்போது அவளை வளர்க்கும் பொறுப்பை அவரின் மைத்துனர் நடன ஆசிரியர் கலியரிடமும் அவரின் மனைவி அம்பிகையிடமும் ஒப்படைத்து விட்டார். மோகனா வளர வளர அவளின் அழகும் கூடிக்கொண்டே சென்றது. மோகனாவின் அழகைக் கண்டு கலியருக்கும் அம்பிகைக்கும் பெருமையாக இருந்த அதே சமயம் அவளின் இந்த அழகே அவள் வாழ்க்கையை புரட்டிப் போட காரணமாகி விடுமோ என்று பயப்படவும் செய்தனர். அதனாலேயே அவர்கள் மோகனாவை கூடுதல் கவனத்துடன் பார்த்து கொண்டனர். ஆனால் இன்று அவர்கள் எதை நினைத்து பயந்தனரோ அதுவே நடக்கப் போகிறது. தன் அறையில் அமர்ந்திருந்த மோகனா இன்னும் அழுது கொண்டிருந்தாள். அப்போது அவள் அறையின் கதவு அசையும் சத்தம் அவள் காதில் விழுந்தது. கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த நபரை பார்த்தவள் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தாள். ஆதவா, நீயா? நீ எப்படி இங்கு வந்தாய் என்று மோகனா ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆதவன் மோகனாவின் சிறுவயது தோழன். உன் தந்தை உன்னை வீட்டிற்குள் அடைத்து வைப்பதை ஒளிந்திருந்து பார்த்தேன். அவர் உங்கள் மாந்தோப்பிற்கு சென்ற பிறகு கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தேன். சரி மோகனா, சீக்கிரம் கிளம்பு. உன் தந்தை வருவதற்குள் நாம் இங்கிருந்து சென்று விடலாம் என்று அவன் சொன்னான். மோகனா தன் சிறிய வீட்டின் ஒவ்வொரு இடத்தையும் ஆசையுடன் பார்த்தாள். சிறு வயதிலிருந்தே இந்த வீடுதான் அவளின் உலகமாக இருந்தது. இன்றுதான் முதல் முறையாக அவள் இந்த உலகத்தை விட்டு வெளியே செல்கிறாள். அதை நினைக்கும் போது அவளின் கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது. மோகனா, நேரமில்லை. உன் தந்தை வந்துவிட்டால் அனைத்து காரியங்களும் கெட்டுவிடும். அதனால் சீக்கிரம் கிளம்பு என்று ஆதவன் அவசரப்படுத்தினான். 1 நிமிடம் இரு ஆதவா என்று சொன்ன மோகனா தன் முகத்தை முக்காடிட்டு மறைத்துக் கொண்டவள் ஆதவனுடன் தன் வீட்டை விட்டு வெளியேறினாள். ஆதவனும் மோகனாவும் காஞ்சி நகர கடைவீதி வழியாக வேகமாக சென்று கொண்டிருந்த போது அவள் முக்காடாக அணிந்திருந்த தாவணி நழுவி தரையில் விழுந்தது. அவள் சுதாரித்து அந்த தாவணியை எடுத்து மீண்டும் முக்காடாக அணிவதற்குள் அங்கிருந்த 100கணக்கான ஆண்களின் கண்கள் அவளின் முகத்தை பார்த்துவிட்டன. யார் இந்த பெண்? இவ்வளவு அழகாக இருக்கிறாள். இவள் காஞ்சி நகரத்தை சேர்ந்தவளா? மோகனாவின் முகத்தை பார்த்து ஆச்சரியமடைந்த ஒருவன் தனக்கு அருகில் நின்றிருந்த மற்றொருவனிடம் கேட்டான். இல்லை நண்பா, இப்படி ஒரு அழகு தேவதையை நான் இதற்கு முன் காஞ்சியில் பார்த்ததே இல்லை. இன்று மாலை நடைபெறும் ராஜ நர்த்தகியை தேர்ந்தெடுக்கும் நடனப் போட்டியில் கலந்து கொள்வதற்காக வேறு தேசத்திலிருந்து வந்தவளாக இருப்பாள் என்று மற்றொருவன் சொன்னான். தேவலோக கன்னிகையைப் போல் இவ்வளவு அழகாக இருக்கிறாளே, அவள் உடல் அழகை பார்த்தாயா? செதுக்கி வைத்த சிற்பம் போல் இருக்கிறாள். ஒருவேளை இவள் மட்டும் இன்றைய போட்டியில் கலந்து கொள்ளவில்லை என்றால் இவளை நான் என் வீட்டிற்கு அழைத்துச் செல்வேன். அவன் அப்படி சொன்னதும் தன் உரையில் இருந்த வாளை எடுத்து அவன் முன்பு நீட்டிய மற்றொருவன், அவள் என்னுடையவள், உன்னுடையவள் அல்ல. ஒருவேளை நீ என்னை தடுக்க முயற்சித்தால் நான் உன்னை கொன்று புதைக்கவும் தயங்க மாட்டேன் என்று சொன்னான். ஆதவனும் மோகனாவும் அங்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்குள் மோகனாவை தன்னுடையவளாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பிய 50க்கும் மேற்பட்டோர் வாளேந்தி அவளுக்காக சண்டையிடத் தொடங்கினர். மோகனாவும் மாதவனும் அங்கிருந்து எப்படி தப்பிச் செல்வது என்று தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருந்த போது காஞ்சி நகரின் சேனாதிபதி வேங்கையனின் வீரர்கள் வந்து மோகனாவையும் ஆதவனையும் காப்பாற்றினர். மோகனாவை பார்த்த சேனாதிபதி வேங்கையன், யார் பெண்ணே நீ என்று கேட்டார். என் பெயர் மோகனா, நடன ஆசிரியர் கலியரின் மகள் நான். உன் போன்ற அழகிகள் தகுந்த பாதுகாப்புடன் தான் வெளியே வர வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா? தெரியும் சேனாதிபதியாரே, ஆனால் நான் இப்போது அரண்மனைக்கு சென்றே தீர வேண்டும். நான் அங்கு சென்றால்தான் என் தந்தையின் கௌரவம் காக்கப்படும். சரி பெண்ணே, என் வீரர்கள் உன்னை பத்திரமாக அரண்மனைக்கு அழைத்துச் செல்வார்கள் என்று சொன்ன சேனாதிபதி தன்னுடைய வீரர்களிடம், இந்த பெண்ணையும் அவளுடன் வந்திருப்பவனையும் பத்திரமாக அரண்மனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். முகத்தில் முகமூடி அணிந்து கொண்டு ஒரு ஓரத்தில் மறைந்திருந்த ஒருவன் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருந்தான். அதை அறியாத மோகனாவும் ஆதவனும் அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். ஏ பெண்ணே மோகனா, பேரழகியான நீ மட்டும் இந்த காஞ்சி நகரின் ராஜ நர்த்தகியானால் பின் இந்த தேசத்தை யாராலும் வீழ்த்த முடியாது. இது நிகழக்கூடாது. நீ என்னவள் என்று தன் முகமூடியை கழற்றியபடி சொன்னவனின் கண்கள் வசீகரமாக ஒளிர்ந்தது. மறுபுறம்
காஞ்சி நகரத்தின் மாளிகையில் ராஜ நர்த்தகி போட்டியில் கலந்து கொள்வதற்காக பல தேசங்களிலிருந்து வந்த அழகிய பெண்கள் நடன பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது மோகனா ஆதவனுடன் அங்கு வந்தாள். அடுத்த நொடி அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அவள் பக்கம் திரும்பின. இவள் எந்த தேசத்தின் சார்பாக போட்டியில் கலந்து கொள்ள வந்திருப்பாள்? இதுவரை இவளை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்று அனைவரும் தங்களுக்குள் கிசுகிசுக்கத் தொடங்கினர். சிறிது நேரத்திற்கு முன்பு இந்த பெண்ணிற்காக காஞ்சி நகர கடைவீதியில் ஆண்கள் அனைவரும் சண்டையிட்டுக் கொண்டதாக நான் கேள்விப்பட்டேன் என்று எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டது. தன்னை பற்றி மற்றவர்கள் என்னவெல்லாம் பேசுகிறார்கள் என்பதை கவனமாக கேட்டுக்கொண்டே மோகனா மேடையை நோக்கி நடந்தாள். அப்போது 2 கைகள் அவளை கூட்டத்திலிருந்து இழுத்துக்கொண்டு ஒரு மூலைக்கு அடைத்துச் சென்றன. மோகனா பயத்தில் கண்களை மூடி திறந்தபோது அவள் முன்பு அவளின் குருவும் வளர்ப்பு தந்தையுமான கலியர் நின்றிருந்தார். மகளே மோகனா, நீ இங்கே என்ன செய்கிறாய்? அவரின் கண்களை நேருக்கு நேர் பார்த்த மோகனா, ராஜ நர்த்தகியை தேர்ந்தெடுப்பதற்கான நடனப் போட்டியில் பங்கேற்க வந்திருக்கிறேன் தந்தையே என்று உறுதியாக பதிலளித்தாள். மோகனாவின் கைகளை மேலும் இறுக்கி பிடித்த கலியர், என்ன சொல்கிறாய் மோகனா? இல்லை மகளே, நீ இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடாது என்றார். தந்தையே, இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக இத்தனை வருடங்களாக நீங்கள் பயிற்சி கொடுத்த அபிராமி உங்களுக்கும் காஞ்சி நகரத்திற்கும் துரோகம் இழைத்துவிட்டு எங்கோ சென்று விட்டாள். அதனால்தான் காஞ்சி நகரத்தின் சார்பாக இந்த போட்டியில் கலந்து கொள்ள நான் முடிவெடுத்தேன். தங்களின் கௌரவமும் நம் தேசத்தின் மானமும் அனைவரின் முன்பும் காக்கப்பட வேண்டியது முக்கியம் அல்லவா? மோகனா சொன்னதை கேட்டதும் ஒரு நொடி திகைத்து நின்ற கலியர் சட்டென்று அவளின் கைகளை விட்டுவிட்டார். சிறிது நேரம் கழித்து, எது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம், ஆனால் நீ இந்த போட்டியில் பங்கேற்க கூடாது. நீ பங்கேற்க நான் அனுமதிக்கப் போவதில்லை. குருவின் மகள் ராஜ நர்த்தகிக்கான நடன போட்டியில் பங்கேற்க முடியாது. இது நம் தேசத்தின் விதிக்கு எதிரானது என்றார். தந்தையே, நீங்கள் என்னை வளர்த்தவர்தான், பெற்றவர் கிடையாது. அதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அதனால் நான் இந்த போட்டியில் கலந்து கொள்வது தேச துரோகம் ஆகாது. தன் காதில் விழுந்த வார்த்தைகளை கலியரால் நம்பவே முடியவில்லை. அவர் அன்புடன் வளர்த்த மகள் இன்று அவருக்கு எதிராகவே நிற்கிறாள். கையறு நிலையில் இருந்த கலியர் வேதனையுடன் மோகனாவை பார்த்தாரே தவிர ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்போது முரசு கொட்டும் சத்தம் ஒலித்தது. அந்த அரண்மனையில் மொத்த சத்தமும் அடங்கி அமைதி நிலவியது. காஞ்சி கோட்டையின் சக்கரவர்த்தி, மங்கா புகழ் கொண்ட பல்லவ குலத்தின் மாமன்னர், வெற்றி நாயகர் நந்திவர்மன் பராக் 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 என்று அறிவிப்பு முழங்க தன் பரிவாரங்களுடன் சபைக்குள் வந்து அரியணையில் அமர்ந்தார் மன்னர் 2ஆம் நந்திவர்மன். அவர் கையசைக்க அமைச்சர் ஆணைமுடியார் போட்டி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். அனைத்து நடனக் கலைஞர்களும் மேடைக்கு வாருங்கள். நடனக் கலைஞர்கள் அனைவரும் மேடைக்கு அருகில் வந்தனர். அப்போது ஒரு சேவகன் வந்து அமைச்சரின் காதில் எதையோ கிசுகிசுத்தான். சேவகனை அங்கிருந்து செல்லுமாறு சைகை செய்த ஆணைமுடியார், காஞ்சி நகரத்தின் சார்பாக ராஜ நர்த்தகிக்கான போட்டியில் கலந்து கொள்வதற்காக கலியர் பயிற்சி அளித்த அபிராமி இன்றைய போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்று அறிவித்தார். என்னது, காஞ்சி நகரத்தின் சார்பாக அபிராமி கலந்து கொள்ளவில்லையா? அப்போது வேறு யார் இந்த போட்டியில் கலந்து கொள்வார்கள் என்ற கேள்விதான் அங்கிருந்த அனைவரின் மனதிலும் எழுந்தது. நந்திவர்மனும் அமைச்சரை குழப்பத்துடன் பார்க்க, ஒரு நொடி கலியரின் கண்களை உற்று பார்த்த மோகனா, ஒரு நிமிடம் என்று சத்தமாக சொன்னவள் பின் தீர்க்கமாக மேடையை நோக்கிச் சென்றாள். அனைவரும் அவளையே உற்று பார்க்க, என் பெயர் மோகனா, நான் காஞ்சி நகரத்தின் சார்பாக இன்றைய ராஜ நர்த்தகிக்கான போட்டியில் கலந்து கொள்கிறேன் என்று கணீர் குரலில் ஆணைமுடியாரிடம் சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். என்னது, இவள் காஞ்சி நகரத்தின் சார்பாக கலந்து கொள்ளப் போகிறாளா? ஆனால் யார் இவள்? அந்த மாளிகையில் இருந்த அனைவருக்குள்ளும் இந்த கேள்வி எழுந்தது. காஞ்சி நகர சார்பாக போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் இந்த பெண்ணை யார் என்று அங்கிருந்த யாருக்கும் தெரியவில்லை. மோகனாவை உற்று பார்த்த ஆணைமுடியார், தேவி, தாங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். என் பெயர் மோகனா, வடவாறு எல்லை காவல் படையில் வீரராயிருக்கும் முத்தரையரின் மகள் நான். கலியர் எனது வளர்ப்பு தந்தை. அவள் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து நின்றனர்.
நடனகுருவின் மகள் எப்படி இந்த போட்டியில் பங்கேற்க முடியும்? இது விதிகளுக்கு எதிரானது என்று அங்கிருந்த ஒரு நடனக் கலைஞர் எதிர்ப்பு தெரிவித்தார். தேவி மோகனா சொன்னதை நீங்கள் சரியாக கேட்கவில்லை என்று நினைக்கிறேன். அவள் கலியரின் சொந்த மகள் கிடையாது, வளர்ப்பு மகள்தான். அதனால் அவள் இந்த போட்டியில் பங்கேற்கலாம், அதில் தவறில்லை என்று ஆணைமுடியார் அந்த நடனக் கலைஞருக்கு பதிலளித்தார். பின் அரசே என்று மன்னரை பார்க்க, மோகனாவை ஒரு நொடி மேலிருந்து கீழாக ஆழமாக பார்த்த அரசர் நந்திவர்மன் அவள் அந்த போட்டியில் பங்கேற்க தன் அனுமதியை வழங்கினார். போட்டிக்கான ஏற்பாடுகளை துவங்குங்கள் என்று கட்டளையிட்டுவிட்டு கிளம்பிச் சென்றார். அரசவை அதிகாரிகளும் அவருடன் கலைந்து செல்ல, தேவி, இன்றைய போட்டியில் தாங்கள் பங்கேற்க அரசர் ஒப்புதல் வழங்கிவிட்டார். போட்டி தொடங்க இன்னும் நேரம் இருப்பதால் சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம், வாருங்கள் என்று சொன்ன ஆணைமுடியார் மோகனாவை அழைத்துக் கொண்டு அரண்மனையின் விருந்தினர் மாளிகைக்கு சென்றார். ஆணைமுடியாருடன் அரண்மனைக்குள் சென்ற மோகனாவிற்கு அப்போதுதான் அந்த விஷயம் நினைவுக்கு வந்தது. சட்டென்று நடப்பதை நிறுத்தியவள் தனக்கு அருகில் நின்று கொண்டிருந்த அமைச்சரை ஏறிட்டாள். என்னவானது தேவி, ஏன் நின்று விட்டீர்கள்? ஏதாவது பிரச்சனையா என்று ஆணைமுடியார் கேட்டார். நான் முன்னாள் ராஜநர்த்தகி மீனா குமாரியை சந்திக்க விரும்புகிறேன் அமைச்சரே என்று மோகனா பணிவுடன் சொன்னாள். அவளின் கோரிக்கையை கேட்டு ஆச்சரியமடைந்த அமைச்சர், இல்லை தேவி, அதற்கு சாத்தியம் கிடையாது. போட்டிக்கு முன்பு நீங்கள் ராஜநர்த்தகியை சந்திக்க முடியாது என்றார். தயவு செய்து ஒரே ஒரு முறை அவர்களை சந்திக்க எனக்கு அனுமதி கொடுங்கள் அமைச்சரே என்று மோகனா வற்புறுத்தி கேட்டாள். என்ன தேவி, நீங்கள் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீர்கள்? சரி, நான் உங்களை அனுமதிக்கிறேன் என்று சொன்ன அமைச்சர் அங்கிருந்த ஒரு தாதி பெண்ணிடம் மோகனாவை ராஜநர்த்தகியின் மாளிகைக்கு அழைத்துச் செல்ல சொன்னார். தாதி பெண்ணுடன் மீனா குமாரியின் மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருந்த மோகனா அவளை சந்திக்கும் நிமிடத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டாள். மீனா குமாரியின் மாளிகைக்கு வந்த மோகனா அந்த மாளிகையைக் கண்டு திகைத்து விட்டாள். அரசரின் மாளிகையை விட மீனா குமாரியின் மாளிகை கலை நயத்துடன் கட்டப்பட்டிருந்தது. அந்த மாளிகையில்தான் அவர்கள் தேசத்தின் ஆண்களின் இதயத்தை கொள்ளை கொண்ட மீனா குமாரி வசித்து வந்தாள். தாதிப்பெண் மோகனா வந்திருக்கும் விஷயத்தை பற்றி மீனா குமாரியிடம் சொன்னதும் அவள் மோகனா மட்டும் தன் அறைக்கு வர அனுமதி கொடுத்தாள். தாதிப்பெண் மோகனாவிடம் மீனா குமாரி அவளை மட்டும் உள்ளே வர அனுமதித்ததை பற்றி சொன்னதும் அவள் கதவை திறந்து கொண்டு மீனா குமாரியின் அறைக்குள் நுழைந்தாள். காஞ்சி நகரத்திலேயே மிகவும் அழகான ஓவியம் போல் ஒப்பற்ற அழகுடன் இருந்த மீனா குமாரி ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள். எப்போதும் பௌர்ணமி நிலவு போல பளிச்சென்று இருக்கும் அவள் முகம் இன்று அவளுக்கு பிடித்த பொருளை யாரோ பிடுங்கிக் கொண்டதைப் போல வாடியிருந்தது. பெண்ணே, யார் நீ? எதற்காக என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னாய் என்று மீனா குமாரி மோகனாவிடம் கேட்டாள். மீனா குமாரியின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தவள், என் பெயர் மோகனா, முத்தரையரின் மகள் நான் என்று சொன்னாள். மோகனாவை தலைமுதல் கால் வரை ஏற இறங்க பார்த்த மீனா குமாரி, நீதான் மோகனாவா? அடுத்த ராஜநர்த்தகிக்கான போட்டியில் காஞ்சி நகரத்தின் சார்பாக நீதானே கலந்து கொள்கிறாய் என்று கேட்டாள். ஆமாம். தங்களுக்கு இதற்கு முன் என்னை எங்காவது பார்த்த நினைவிருக்கிறதா? இல்லையே. நாம் முன்பே சந்தித்திருக்கிறோமா என்ன? ஆமாம். 1 வருடத்திற்கு முன்பு நீங்கள் என் குருவை சந்திக்க அவர் வீட்டிற்கு வந்தபோது நான் உங்களை சந்தித்தேன். அன்று நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்றாவது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உன்னை பார்த்ததே நினைவில்லை என்று சொல்கிறேன். இதில் உன்னிடம் பேசியதா எனக்கு நினைவிருக்கப் போகிறது? நான் என்ன பேசினேன் என்று நீயே சொல். 1 வருடத்திற்கு முன்பு நான் உங்களை சந்தித்த போது உங்கள் அழகு, அலங்காரம், நளினம், உங்களுக்கு கிடைக்கும் கௌரவம் இதையெல்லாம் பார்த்து மயங்கிப் போய் உங்களைப் போலவே ராஜநர்த்தகியாக வேண்டும் என்ற என் விருப்பத்தை தங்களிடம் சொன்னேன். அப்போது நீங்கள் என்னை போன்ற சாதாரண பெண்ணால் இந்த தேசத்தின் ராஜநர்த்தகியாக முடியாது என்று சொல்லி ஏளனம் செய்தீர்கள். ஆனால் இன்று என்னை பார்த்தவர்கள் எனக்காக வாளேந்தி சண்டை போடுகிறார்கள். என் முகத்தின் மீதிருந்து விழிகளை அகற்ற முடியாமல் தவிக்கிறார்கள். அப்படியானால் அன்று நான் உன்னை ஏளனம் செய்ததற்காக என்னை பழிவாங்கத்தான் நீ இன்று இந்த போட்டியில் கலந்து கொள்கிறாயா என்று மீனா குமாரி சிரித்துக் கொண்டே கேட்டாள். இல்லை, அந்த மாதிரி எண்ணம் எதுவும் எனக்கில்லை. என் குரு அனைவரின் முன்பும் அவமானப்பட்டுவிடக் கூடாது என்பதாலேயே நான் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறேன். உங்களை ஒருமுறை சந்தித்து நேரம் காலம் கூடி வந்தால் சாதாரணமானவர்களால் கூட எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லவே நான் இங்கு வந்தேன். மோகனா சொன்னதை கேட்டு
மீனா குமாரி வாய்விட்டு சிரித்தாள். அன்று நான் பார்த்தபோது நீ உலகம் அறியாத அப்பாவி பெண்ணாய் இருந்தாய் மோகனா. அதனால்தான் நான் அப்படி சொன்னேன். இன்று வரையும் கூட ராஜநர்த்தகி பட்டத்தை பற்றி உனக்கொன்றும் தெரியவில்லை என்று புரிகிறது. இந்த ஆடம்பரமான மாளிகை, காலாலிட்ட பணியை தலையால் செய்து முடிக்கும் பணியாளர்கள், இதையெல்லாம் பெற நீ மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டும். அதை பற்றியெல்லாம் உனக்கு தெரியாது. இந்த இடம் உனக்கானது அல்ல மோகனா. போய்விடு, தயவு செய்து இங்கிருந்து போய்விடு. மீனா குமாரியை ஏற இறங்க பார்த்த மோகனா, இல்லை, தாங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் இங்கிருந்து செல்லப் போவதில்லை. இந்த நடன போட்டியில் வெற்றி பெறுவது எனது குறிக்கோள் அல்ல. என் குருவும் வளர்ப்பு தந்தையுமான களியரை யாரும் ஒரு வார்த்தை தவறாக பேசிவிடக் கூடாது என்பதற்காக மட்டுமே நான் இதில் பங்கேற்கிறேன். ராஜ நர்த்தகிக்கான போட்டியில் கலந்து கொள்வதற்கு இவ்வளவு ஆர்வத்துடன் இருக்கும் மோகனாவை பார்க்கும்போது மீனா குமாரிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ராஜ நர்த்தகியாவதற்கு யாராவது இவ்வளவு உற்சாகமாக இருப்பார்களா? பாவம் சிறு பெண், அதன் ஆபத்தை பற்றி புரியாமல் இருக்கிறாள். ராஜ நர்த்தகி என்ற பட்டம் ஒரு பெண்ணிற்கு கிடைக்கும் கௌரவம் அல்ல, அது ஒரு சாபம். அந்த சாபத்திற்கு ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அழிக்கும் வல்லமை உள்ளது என்பது இவளுக்கு தெரியவில்லை. மோகனாவை நினைக்கும்போது மீனா குமாரிக்கு வருத்தமாக இருந்தது. மோகனா, ராஜ நர்த்தகி என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். இந்த தேசத்திலேயே நான் தான் மிகவும் அழகிய பெண். அதனால்தான் அரசர் எனக்கு ராஜ நர்த்தகி என்ற பட்டம் கொடுத்து கௌரவிக்கிறார். என்னை மன்னித்து விடு மோகனா. அன்றைக்கே ராஜ நர்த்தகி என்ற பட்டத்திற்கு பின் ஒரு பெண் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களைப் பற்றி நான் உன்னிடம் கூறியிருந்தால் நீ இன்று இங்கு வந்து சிக்கியிருக்க மாட்டாய். என்னை இந்த போட்டியில் கலந்து கொள்ளாமல் செய்வதற்காக தேவையில்லாமல் பொய் கூறி தங்களின் தரத்தை தாங்களே குறைத்துக் கொள்ளாதீர்கள். ராஜ நர்த்தகி பட்டத்தை பெறுவது வலையில் சிக்கிக் கொள்வதல்ல, நம் கைகளை கட்டியிருக்கும் தலைகளை கழற்றி எறிவது. இன்று நான் எவ்வளவு சுதந்திரமாக உணர்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? எங்கே நான் ராஜ நர்த்தகியாகி உங்களிடம் இருக்கும் பட்டத்தை பறித்து விடுவேனோ என்று பயந்துதானே நீங்கள் என்னென்னவோ சொல்லி என்னை இங்கிருந்து துரத்த பார்க்கிறீர்கள்? இல்லை மோகனா, நிச்சயம் அந்த மாதிரி எண்ணம் எனக்கில்லை. நான் சொல்ல வருவதை தயவு செய்து புரிந்து கொள். நீங்கள் எதுவும் சொல்லவும் வேண்டாம், நான் புரிந்து கொள்ளவும் வேண்டாம். என்னை போன்ற ஒருத்தியால் ராஜ நர்த்தகியாக முடியாது என்று அன்று நீங்கள் என்னை கேலி செய்ததாலேயே இன்று நான் அந்த போட்டியில் கலந்து கொள்ளப் போவதை பற்றி சொல்வதற்காக உங்களை சந்திக்க வந்தேன். இனி உங்களிடம் பேச எனக்கு விருப்பமில்லை. நான் சென்று வருகிறேன் என்று சொன்ன மோகனா மீனா குமாரிக்கு அடுத்து பேச வாய்ப்பே கொடுக்காமல் அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். ஏ பெண்ணே, ராஜ நர்த்தகியாக இருப்பவள் அனுபவிக்கும் வேதனையையும் வலியையும் பற்றி உனக்கு எதுவும் தெரியாது. அதை நீ என்று தெரிந்து கொள்கிறாயோ அன்று நீ யாரையும் ராஜ நர்த்தகியாக போகிறாயா என்று கேட்க மாட்டாய் என்று மீனா குமாரி கசப்புடன் சொன்னாள். மோகனா மீனா குமாரியின் மாளிகையை விட்டு வெளியேறவிருந்த தருணம் அந்த மாளிகைக்குள் ஒருவன் நுழைந்தான். உள்ளே சென்றவன் கதவை மூடிவிட்டான். அப்போதுதான் அந்த கதவிற்கு அருகில் இருந்த சாளரம் அவள் பார்வையில் விழுந்தது. வேகமாக அந்த சாளரத்தின் அருகே சென்றவள் உள்ளே எட்டி பார்த்தாள். உள்ளே நடந்தேறிய காட்சியை பார்த்ததும் அவள் இதயம் சுக்கு நூறாக நொறுங்கியது. அவள் உடல் பயத்தில் நடுங்கத் தொடங்கியது. மீனா குமாரியின் முன்பு நின்று கொண்டிருந்தவனுக்கு அவளை விட 2 மடங்கு அதிக வயதிருக்கும். மீனா குமாரியின் மார்பில் அணிந்திருந்த கச்சையை பிடித்திழுத்து தரையில் தூக்கி போட்டவன் அவளை பார்த்து கோணலாக புன்னகைத்தான். ஐயா, இன்றுதான் நான் ராஜநர்த்தகி பதவியில் இருக்கும் கடைசி நாள். இன்று ஒரு நாளாவது என் மீது கருணை காட்டக்கூடாதா? நீங்கள் கொடுக்கும் வேதனையை தாங்க இனி என் உடலில் வலுவில்லை என்று மீனா குமாரி கெஞ்சினாள், கண்ணீர் சிந்தினாள். மீனா குமாரி, நீ இன்னும் ராஜநர்த்தகி பதவியில்தான் இருக்கிறாய். அதனால் தேவையில்லாமல் பிடிவாதம் பிடிக்காதே. காஞ்சி நகரத்தின் அதிகாரத்தில் இருப்பவர்களின் உடல் பசியை போக்குவது ராஜநர்த்தகியான உன் கடமை. அதை மறந்து விடாதே என்று சொன்னவன் மீனா குமாரியை இறுக்கமாக கட்டிக்கொண்டான். அந்த மாமிச மலையின் பிடியிலிருந்து மீனா குமாரியால் இனி தப்பிக்கவே முடியாது. அதற்கு மேல் அங்கு நடந்ததை கண்கொண்டு பார்க்க முடியாமல் மோகனா நடுங்கினாள். இது தவறு. இல்லை, இது நிச்சயம் உண்மையாக இருக்காது. ராஜ நர்த்தகி அவளுக்கு எப்படி இப்படிப்பட்ட கொடூரம் நடந்தேறும் என்று மோகனா கோர்வையில்லாமல் திக்கி திணறி பேசியபடியே அங்கிருந்து ஓடத் துவங்கினாள். ராஜ நர்த்தகியின் மாளிகையை விட்டு, அந்த அரண்மனையை விட்டு, ராஜ நர்த்தகிக்கான போட்டியை விட்டு எங்காவது ஓடிவிட அவள் விரும்பினாள்.
அரண்மனை முற்றத்தில் இருந்த ஆதவனை பார்த்தவள் அவனை இழுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வெளியே ஓடினாள். மோகனா, என்னவாயிற்று உனக்கு? எதற்காக என்னை இப்படி இழுத்துக்கொண்டு செல்கிறாய்? தயவு செய்து என்னிடம் சொல் என்று அவன் பலமுறை கேட்டுவிட்டான். ஆனால் அவள் ஒரே ஒரு பதிலைத்தான் அவனிடம் சொன்னாள். நான் என் தந்தையிடம் செல்ல விரும்புகிறேன். அவள் தந்தையும் குருவும் ஏன் அவளை இந்த போட்டியில் கலந்து கொள்ள விடாமல் தடுத்தனர் என்று இப்போது அவளுக்கு புரிந்தது. தன் குருவின் கௌரவத்தை காப்பாற்ற எவ்வளவு பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை. ஆதவனுடன் நேராக தங்களின் மாந்தோப்புக்கு ஓடிச் சென்றவள் தன் தந்தையின் அருகில் மூச்சிறைக்க அமர்ந்தாள். முகமெல்லாம் வெளிறிப்போய் மூச்சு வாங்க தனக்கு அருகில் வந்து அமர்ந்த மோகனாவை பார்த்து அதிர்ந்த முத்தரையர், மகளே மோகனா, என்னவாயிற்று என்று கரிசனத்துடன் கேட்டார். தன் தந்தையின் கைகளை இறுகப் பற்றிக் கொண்ட மோகனா, தந்தையே, நான் காஞ்சி நகரத்தின் ராஜ நர்த்தகியாக விரும்பவில்லை, தங்களின் மகளாக இருக்கவே விரும்புகிறேன் என்றாள். மோகனா சொன்னதை கேட்டதும் முத்தரையரின் மனம் துடித்தது. உடல் நடுங்க அமர்ந்திருந்த தன் மகளை அணைத்துக் கொண்டவர், மகளே, இனி நீ இந்த போட்டியில் இருந்து விலக முடியாது. அது தேச துரோக குற்றமாகும். நீ அவ்வாறு செய்தாயானால் அரசர் உனக்கும் எனக்கும் மரண தண்டனை கொடுத்து விடுவார் என்றார். அப்போது, மோகனா, நாம் இப்போது அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என்று அவள் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. சத்தம் வந்த திசையை நோக்கி மோகனா திரும்பி பார்த்தபோது அரசவை காவலர்கள் நின்று கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களை தாண்டி தோப்பில் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்திருந்த முகமூடி ஒருவன் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள் மோகனா. யார் அந்த முகமூடி? குழப்பத்துடன் சென்றாள் மோகனா. மறுநாள் காலை காஞ்சி அரண்மனையின் மைய மண்டபத்தில் ராஜநர்த்தகி போட்டியை காண மக்கள் குவிந்திருந்தனர். மன்னர் நந்திவர்மன் போட்டியை துவக்கும்படி கட்டளை பிறப்பித்தார். முரசு சத்தம் அரண்மனை முழுக்க ஒலிக்க ஆரம்பித்தது. ஒப்பனை அறையில் நடுக்கத்துடன் தன் தந்தையின் கையை பற்றிக் கொண்டு நின்றிருந்தாள் மோகனா. ஐயோ மகளே, விளக்கின் ஒளியைக் கண்டு மயங்கி விட்டில் பூச்சிகள் அதை நோக்கிச் செல்லும். ஆனால் அதுவே அதன் உயிரை குடிக்கும் வல்லமை கொண்டது என்று பாவம் அந்த விட்டில் பூச்சிகளுக்கு தெரியாது. அதுபோலத்தான் நீயும் இன்று சிக்கியுள்ளாய். நான் என் செய்வேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்த போதே அங்கு வந்த தாதி பெண், மன்னியுங்கள் ஐயா, மோகனாவை அழைத்துச் சென்று நடனப் போட்டிக்கு தயார்படுத்தும்படி ஆணை முடியார் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதனால் நான் தற்போது மோகனாவை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று பணிவுடன் சொன்னார். மோகனா தாதி பெண்ணுடன் செல்வதை தடுக்க முடியாமல் கலங்கிய கண்களுடன் பார்த்து கொண்டு நின்றார் முத்தரையர். அரசர் அனுமதி அளித்ததும் அவர் அறைக்குள் பிரவேசித்த ஆணை முடியார் சற்றே பதற்றத்துடன் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்த அரசரைக் கண்டு, மன்னர் மன்னா, எதற்காக இவ்வளவு பதற்றம் என்று கேட்டார். முதல் மந்திரி, ராஜநர்த்தகி போட்டியில் கலந்து கொள்வதற்காக இத்தனை ஆண்டுகளாக களியர் பயிற்சி அளித்த அபிராமி எங்கோ சென்று விட்டாள். அவள் இந்த போட்டியில் பங்கேற்றிருந்தால் எனக்கு இவ்வளவு பதற்றம் இருந்திருக்காது. அவளுக்கு மாற்றாக வந்திருக்கும் இந்த மோகனாவால் இந்த நடனப் போட்டியில் நிச்சயம் வெல்ல முடியுமா? ஒருவேளை இவள் அபிராமியின் அளவுக்கு நடனக்கலையில் தேர்ச்சி பெறாமல் இருந்தால் வேறு தேசத்தை சேர்ந்த நடன கலைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அது நல்லதல்ல. அது நம் தேசத்தின் பாதுகாப்புக்கும் உகந்ததல்ல. ராஜநர்த்தகி என்னும் பதவி வெறும் பதவி அல்ல. அந்த பதவியில் இருக்கும் பெண் நினைத்தால் நம் நாட்டின் ராஜ ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை அந்த பதவியை வேற்று தேசத்தை சேர்ந்த பெண் அலங்கரிக்க நேர்ந்தால் அதன்பின் நம் நாட்டு ரகசியங்கள் அனைத்தும் அண்டை நாட்டு அரசர்களுக்கு தெரிந்துவிடும். அவர்கள் நம் மீது போர் தொடுப்பார்கள். அதனால் இது எதுவும் நேராமல் இருக்க வேண்டுமானால் எப்படியாவது மோகனா ராஜ நர்த்தகி பட்டத்தை பெற வேண்டும். ஆனால் அவளால் அது முடியுமா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. வீண் கலக்கம் அரசே. நீங்கள் மோகனாவின் வதனத்தை பார்த்தீர்கள் அல்லவா? பௌர்ணமி நிலவின் ஜொலிஜொலிப்பை தனதாக்கிக் கொண்டு பிறந்த அழகி அவள். தவறாக நினைக்க வேண்டாம் அரசே. அவளின் சௌந்தரிய வதனத்தை பார்த்த பிறகு வேறு ஒருவர் ராஜ நர்த்தகியாக வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். அதோடு களியரின் மாணவியான மோகனா நிச்சயம் ஆட்டத்தில் சோடை போக மாட்டாள். அதனால் தாங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொன்ன ஆணை முடியார், நேரமாயிற்று அரசே. தாங்கள் தயாராகி நடனப் போட்டி நடைபெறும் மண்டபத்திற்கு வந்தால் போட்டியை துவக்கிவிடலாம் என்றார். அடுத்த ஒரு நாழிகையில் அரசர் தயாராகி ராஜசபைக்கு வந்தார். அவரை கண்டதும், வாழ்க வாழ்க, சக்கரவர்த்தி பெருமான் வாழ்க, பல்லவ மாவீரர் நந்திவர்மர் வாழ்க என்று அங்கிருந்த மக்கள் அனைவரும் கோஷமிட்டனர். நந்திவர்மர் தன் சிம்மாசனத்தில் அமர்ந்ததும்
அவர் முன் சென்று பணிந்த ஆணைமுடியார், அரசே, போட்டியை துவங்கலாமா என்று கேட்டார். துவங்குங்கள் ஆணைமுடியாரே என்று அரசர் அனுமதி அளித்ததும் போட்டி தொடங்கியது. அடுத்த சில நாழிகைகளுக்கு அந்த மண்டபம் முழுவதும் கோஷங்கள் ஒலித்த வண்ணம் இருந்தன. ராஜ நர்த்தகி போட்டியில் பங்கேற்பதற்காக வேற்று தேசத்திலிருந்து வந்திருந்த நடன கலைஞர்களும் திறமையில் சலித்தவர்கள் அல்லவே. வேற்று தேசத்தை சேர்ந்தவர்கள் ஆடி முடித்ததும் மக்கள் அனைவரும் கரகோஷம் எழுப்பினர். இறுதியாக மோகனாவின் முறை வந்தது. இப்போது இங்கே கூடியிருப்பது போன்ற ஒரு மகா சபை தனது கலைத்திறமையை காட்டுவதற்கு கிடைப்பது மிகவும் அரிது என்பதை மோகனா உணர்ந்திருந்தாள். அன்றியும் அன்றைக்கு தன்னுடைய கலைத்திறமை முழுவதையும் அந்த சபையில் காட்ட வேண்டும் என்ற ஊக்கம் ஏற்படுவதற்கு இன்னொரு முக்கிய காரணம், அவள் ராஜ நர்த்தகி பட்டத்தை வென்றால்தான் அவளின் குருவான கலியரின் கௌரவத்தை மீட்க முடியும். எனவே இன்றைக்கு தன்னுடைய நடனம் பரதநாட்டியத்தின் சரித்திரத்திலேயே ஒரு அற்புத சம்பவமாக இருக்க வேண்டும் என்று மோகனா சங்கற்பம் செய்து கொண்டாள். ஆனால் இத்தகைய தன்னுணர்ச்சியெல்லாம் மோகனா ஆட்டத்தை தொடங்கும் வரையில்தான் இருந்தது. ஆட்டம் ஆரம்பமாயிற்றோ இல்லையோ, இத்தனை காலமும் மோகனாவின் உள்ளத்தில் குமுறிக் கொண்டிருந்த கலை உணர்ச்சியானது பொங்கி பெருகத் தொடங்கியது. அவள் நடனமாடவில்லை, நடன கலையானது அவளை ஆட்கொண்டு ஆட்டுவித்தது. தாளங்கள், ஜதிகள், அடவுகள், தீர்மானங்கள் எல்லாம் அவளுக்கு சேவை செய்தன. அவளுடைய தேகம் எல்லையற்ற ஆனந்த வெள்ளத்திலே அனாயசமாக மிதந்து கொண்டிருந்தது. நடனம் ஆரம்பமாகி சிறிது நேரத்திற்கெல்லாம் அச்சபையில் இருந்தவர்கள் எல்லாம் அது ராஜசபை என்பதையும் அதில் ஒரு பெண் நடனமாடுகிறாள் என்பதையும் தாங்கள் அங்கே இருந்து அதை பார்க்கிறோம் என்பதையும் மறந்து போனார்கள். இந்த உலகத்தை விட்டுவிட்டு அனைவரும் ஒரு புதிய ஆனந்த உலகத்திற்கே போய்விட்டார்கள். மோகனா நடனமாடி முடித்ததும் சபையின் 4 புறங்களிலிருந்தும் வானை பிளக்கும் கரகோஷம் எழுந்தன. அவ்விதம் கரகோஷம் செய்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தவர்களில் நந்திவர்மனும் ஆணைமுடியாரும் அடங்குவர். கரகோஷம் அடங்கியதும் தன் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து நின்ற நந்திவர்மன், ராஜ நர்த்தகிக்கான நடன போட்டியில் பங்கேற்ற அனைவருமே அற்புதமாக தங்களின் திறமையை வெளிப்படுத்தினர். பங்கேற்றவர்களில் அந்த பட்டத்தை வெல்லப்போவது யார் என்பது இன்னும் ஒரு நாழிகையில் அறிவிக்கப்படும் என்றார். ஒரு ஓரத்தில் நின்று மோகனாவின் நடனத்தை ரசித்து பார்த்து நின்று கொண்டிருந்தான் முகமூடி. ஆடி முடித்த உணர்ச்சி பெருக்கோடு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க நின்றிருந்தாள் மோகனா. அவளை மற்ற நடன கலைஞர்கள் பாராட்ட அவளது கண்கள் மட்டும் தந்தையை தேடிக் கொண்டிருந்தது. கலியர் அவள் அருகில் வர அவரது பாதம் தொட்டு வணங்கினாள். அவளை நிமிர்த்தியவரின் கண்கள் கலங்கியிருந்தன. அற்புதம் மகளே, அந்த ஈசனே அகம் மகிழ்ந்திருப்பார் உன் நாட்டத்தைக் கண்டு. பரதத்திற்காகவே பிறந்தவள் நீ. இந்த பாவியின் கௌரவத்தை காக்க உன்னையே பலி கொடுத்து விட்டாயே அம்மா என்று அவளை அணைத்துக் கொண்டு அழுதார். தன் அமைச்சர்களுடன் கலந்தாலோசித்த மன்னன் நந்திவர்மன் இன்றைய போட்டியில் தன் அற்புதமான நடனத்தால் நம் அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்திய நம் காஞ்சி தேசத்தை சேர்ந்த மோகனாவை அடுத்த ராஜ நர்த்தகியாக அறிவிக்கிறேன் என்று கூறி முடித்ததும் கரவொலி விண்ணை பிளந்தது. அந்த பெரும் உற்சாக பேரொலி மோகனாவின் உடலில் சிலிர்ப்பை உண்டாக்கியது. கரகோஷம் அடங்கியதும் முந்தைய ராஜ நர்த்தகி மீனாகுமாரியை சபைக்கு அழைத்து நந்திவர்மன் அவள் கையாலேயே மோகனாவிற்கு பட்டுப் போர்வையை போர்த்திவிட சொல்லி மாலை அணிவிக்கச் சொன்னான். தன் முகத்தோற்றத்தில் எந்தவித உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் மோகனாவிற்கு பட்டுப் போர்வையை போர்த்திவிட்ட மீனாகுமாரி பின்னர் மாலை அணிவித்தாள். அதைத் தொடர்ந்து மீண்டும் கரகோஷம் எழுந்தது. மோகனாவிற்கு மீனாகுமாரியை பார்த்ததும் சில நாழிகைகளுக்கு முன் அவளுக்கு நடந்த கோரம்தான் கண்முன் வந்து நின்றது. அழகு பதுமையான அவள் அங்கங்கள் அனைத்தும் நெருப்பில் எரியும் திரி போல தகிக்கத் துவங்கின. அந்த அரண்மனையை விட்டு, அந்த ராஜ நர்த்தகி பதவியை விட்டு உடனே எங்காவது ஓடிவிட வேண்டும் என அவள் உள்ளம் துடித்தது. மக்கள் கூட்டம் கலைந்து செல்ல மோகனாவிடம் வந்த தாதி பெண்கள், தேவி, நீங்கள் விருந்தினர் மாளிகையில் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று அவளை அழைத்துச் சென்றனர். அரச குடும்பத்தினர் தங்குவதற்கு என பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஆடம்பரமான அறையில் மோகனாவை தங்க வைத்தனர். தாதி பெண்கள் சென்றவுடன், தந்தையே, தாங்களும் கலியரும் ராஜ நர்த்தகிக்கான போட்டியில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று அவ்வளவு மறுத்தும் நான் அதில் பங்கேற்று எவ்வளவு பெரிய தவறு இழைத்து விட்டேன். ராஜ நர்த்தகி பதவி என்பது
முள் படுக்கையில் படுப்பது போன்றது என்று நீங்கள் சொன்னபோது எனக்கு அதற்கான அர்த்தம் புரியவில்லை. இப்போது புரிகிறது. ஆனால் புரிந்த என்ன லாபம் என்று வாய்விட்டு புலம்பியவளின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. தன் வாழ்க்கை இனி என்னாகுமோ ஏதாகுமோ என்று நினைத்து அவள் அழுது கொண்டிருந்த போதுதான் அந்த காட்சி அவள் பார்வையில் விழுந்தது. அவள் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு சற்று தூரத்திற்கு அப்பால் இருந்த லதா மண்டபத்தில் ஆணை முடியாரிடம் முத்தரையரும் கலியரும் எதற்காகவோ கெஞ்சிக் கொண்டிருந்தனர். அந்த காட்சியை பார்த்ததும் ஒரு நொடி திகைத்தவள், ஒருவேளை தன்னுடைய 2 தந்தையரும் என்னை இந்த புதைக்குழியிலிருந்து மீட்கத்தான் ஆணை முடியாரிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கின்றார்களோ என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தாள். ஆஹா, ஆணை முடியார் மட்டும் இதற்கு சம்மதித்து விட்டால் நாம் முன்பு போல தாய் தந்தை நம்முடைய வீடு என்று அந்த சின்னஞ்சிறு உலகில் மகிழ்ச்சியாக வாழலாம். கடவுளே, ஆணை முடியார் என்னை விடுவிக்க சம்மதிக்க வேண்டும். அதற்கு தாங்கள்தான் துணை புரிய வேண்டும் என்று அந்த நடராஜ பெருமானிடம் வேண்டிக் கொண்டவள் நேராக லதா மண்டபத்தை நோக்கிச் சென்றாள். தான் வந்தது ஒரு வழிப்பாதை, இனி தன்னால் திரும்பிச் செல்ல இயலாது என்று பாவம் அந்த சிறு பெண்ணிற்கு தெரியவில்லை. அவர்கள் மூவரையும் அவள் நெருங்கும் தருணம் ஆணை முடியார் கலியரையும் முத்தரையரையும் பார்த்து தலையசைத்தார். பரவாயில்லை, என்னை விடுவிக்க ஆணை முடியார் சம்மதம் தெரிவித்து விட்டார் போலவே என்று நினைத்த மோகனா வேகமாக அவர்களை நோக்கிச் செல்லத் தொடங்கினாள். ஆணை முடியாரிடம் பேசிவிட்டு திரும்பிய கலியரின் முகம் உணர்ச்சிகளற்று இருந்தது. பாறையாய் இறுகியிருந்த முகத்தோற்றத்துடன் மோகனாவை பார்த்த கலியர், மகளே, உனக்காக வெளியே பல்லக்கு தயாராக இருக்கிறது, நீ சென்று அதில் ஏறு என்றார். ஆகட்டும் தந்தையே என்று சொன்ன மோகனா வேகமாக பல்லக்கு இருக்கும் இடத்தை நோக்கிச் சென்றாள். நினைவிருக்கட்டும் கலியரே, மோகனா எப்படி செல்கிறாளோ அப்படியே திரும்பி வர வேண்டும். இல்லையென்றால் என்ன நடக்கும் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று சொன்ன ஆணை முடியார் அங்கிருந்து அகன்றார். மோகனா பல்லக்கில் ஏறியதும் பல்லக்கு நகர்ந்தது. அதற்கு முன்னாலும் பின்னாலும் சில காவல் வீரர்களும் சென்றார்கள். மோகனா அதை கவனித்தாலும் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. மிகப்பெரிய துன்பத்திலிருந்து தான் தப்பிவிட்டோம் என்று நினைத்து அவள் மகிழ்ச்சி கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தாள். கலியரின் நடனப் பள்ளியுடன் இணைந்த இல்லத்திற்கு வந்ததும் பல்லக்கை விட்டு கீழே இறங்கிய மோகனா புள்ளி மானைப் போல துள்ளி குதித்து உள்ளே ஓடினாள். அம்மா, நான் வந்துவிட்டேன். உங்கள் புதல்வி மிகப்பெரிய கண்டத்தை தாண்டி மீண்டும் உங்களிடமே வந்துவிட்டேன் என்று சொன்னபடி உள்ளே ஓடி வந்தவள் அப்போதுதான் நடுக்கூட்டத்தில் படுக்க வைக்கப்பட்டிருந்த அம்பிகையின் உடலைக் கண்டாள். அவரின் உடலைச் சுற்றி அமர்ந்து நிறைய பேர் அழுது கொண்டிருந்தனர். அதைக் கண்டதும் தலையில் இடி விழுந்தது போல ஒரு நொடி சிலையாய் சமைந்து நின்றவள் பின்னர் அவர் அருகில் ஓடினாள். தாயே, தங்களுக்கு என்னவாயிற்று? இன்று காலை கூட நலமாகத்தானே இருந்தீர்கள். எப்படி திடீரென்று இறந்தீர்கள்? ஐயோ கடவுளே, என்னால் இதை தாங்க முடியவில்லையே என்று அவர் உடலின் மீது விழுந்து கதறியவளின் மனதில் அப்போதுதான் அந்த எண்ணம் தோன்றியது. ஐயோ தாயே, நான் ராஜநர்த்தகி போட்டியில் கலந்து கொண்டு அந்த பட்டத்தை வென்றது பற்றி அறிந்ததால் தான் தாங்கள் உயிரை விட்டு விட்டீர்களா? உங்களின் இறப்பிற்கு நான் தான் காரணமா? வளர்த்த தந்தையின் உயிரை காப்பதற்காக நான் செய்த காரியம் தங்களின் உயிருக்கு உலை வைத்து விட்டதே. தாயை கொன்ற பாவியாக்கி விட்டீர்களே என்னை. ஐயோ அம்மா, இந்த பாவத்தை என்ன செய்து நான் போக்குவேன் என்று அவள் தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள். மோகனாவின் கதறலை முத்தரையரும் கலியரும் வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். இல்லை இல்லை, இதெல்லாம் நிஜமில்லை. என் தாய் இறக்கவில்லை. தாயே, எழுந்து வாருங்கள். உங்கள் பெண் மீண்டும் உங்களிடமே வந்துவிட்டேன். எழுந்து வாருங்கள் என்று வெறி பிடித்தவள் போல் அம்பிகையின் உடலை உலுக்கிய மோகனா திடீரென்று மயங்கி விழுந்தாள். மகளே மோகனா என்று அழைத்தபடி அவள் அருகில் ஓடி வந்த முத்தரையர் மயங்கி கிடந்த தன் மகளை தூக்கிச் சென்று அந்த மாளிகையின் கடைக்கோடியில் இருந்த ஒரு அறையில் இருந்த படுக்கையில் படுக்க வைத்தார். சில நாழிகை கழிந்தது. அம்பிகையின் இறுதி சடங்குகளை செய்ய கலியர் சென்று விட்டார். அருகில் இருந்த குவளையில் இருந்த நீரை எடுத்து மோகனாவின் முகத்தில் தெளித்தவர், மகளே மோகனா, கண்ணை திறம்மா என்று சொல்லியபடி அவளின் கன்னத்தில் லேசாக தட்டினார் முத்தரையர்.
தன் தலையை பிடித்தபடி எழுந்து அமர்ந்த மோகனாவிற்கு சில நொடிகள் தான் எங்கே இருக்கிறோம் என்பதே புரியவில்லை. அதன் பிறகுதான் அவளுக்கு உண்மை நிலை புரிந்தது. அடுத்த நொடி தன் தந்தையை இறுக அணைத்துக் கொண்டவள், தந்தையே, எல்லாம் என்னால்தான். அம்பிகை அம்மாவின் இறப்பிற்கு நானே காரணமாகிவிட்டேன் என்று கதறினாள். தன் மகளின் தலையை ஆதுரத்துடன் வருடிய முத்தரையர், மோகனா, நாம் அனைவரும் இறைவனின் பொம்மலாட்டத்தில் பங்கேற்கும் பொம்மைகள். இறைவன் நம் மூலமாக அவன் நினைத்ததை நடத்திக் கொள்கிறானே தவிர மற்றபடி நடக்கும் எதற்குமே நாம் பொறுப்பாக முடியாது. அதனால் நடக்கும் அனைத்திற்கும் நீதான் காரணமோ என்று நினைத்து உன்னை நீயே தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே என்றவர், இப்போது உனக்கு பரவாயில்லையா என்று கேட்டார். ஆம் தந்தையே, நான் நன்றாக இருக்கிறேன். அப்படியென்றால் உடனே இங்கிருந்து கிளம்பிவிடம்மா என்று முத்தரையர் அவசரமாக சொன்னார். என்னது, நான் கிளம்ப வேண்டுமா? ஆனால் எங்கு தந்தையே? நீ இங்கே இருந்தால் உன்னை ராஜ நர்த்தகியாக அங்கீகரித்து விடுவார்கள். அதனால் இந்த ஊரை விட்டு, இந்த தேசத்தை விட்டு வேற்று தேசத்திற்கு சென்று விடு மோகனா. ஆனால் தந்தையே, ஆணை முடியார்தான் என்னை ராஜ நர்த்தகி பதவியிலிருந்து விடுவித்து விட்டாரே, பிறகு எதற்கு நான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று அவள் அப்பாவியாக கேட்டாள். இல்லை அம்மா, அவர் உன்னை விடுவிக்கவில்லை. அவர் என்றில்லை, அரசருக்கு கூட உன்னை விடுவிக்கும் அதிகாரம் கிடையாது. உனக்கு அதை பற்றி விரிவாக சொல்ல இப்போது நேரமில்லை. அம்பிகையின் இறப்பை பற்றி சொல்லி அவளின் வளர்ப்பு மகளான நீ கடைசியாக ஒருமுறை அவளின் முகத்தை பார்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுத்தான் நாங்கள் உன்னை இங்கே அழைத்து வந்தோம். அம்பிகையின் இறுதிச் சடங்குகள் முடிந்த பின் நீ இங்கிருந்து மீண்டும் ராஜ நர்த்தகியின் மாளிகைக்குத்தான் செல்ல வேண்டும். அதனால்தான் சொல்கிறேன், தயவு செய்து இங்கிருந்து சென்றுவிடு. ஆனால் தந்தையே, நான் தப்பி சென்று விட்டால் அரசர் உங்களையும் கலியர் தந்தையையும் சிறையில் அடைத்து விடுவாரே. தெரியும் அம்மா, தெரிந்துதான் சொல்கிறேன். நாங்கள் வாழ்ந்து முடித்தவர்கள். அதனால் நீ எங்களை பற்றி கவலைப்படாதே. எங்கள் மகளான நீ நல்லபடியாக இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும். என் தங்க மகளுக்கு இந்த நரக வேதனை தரும் ராஜ நர்த்தகி வாழ்க்கை வேண்டாம். நீ எங்களை பற்றி யோசிக்காதே. தயவு செய்து கிளம்பு என்று துரிதப்படுத்தினார். சிறிது நேரம் தயங்கிய மோகனா பின் ஒரு முடிவுக்கு வந்தாள். ராஜ நர்த்தகி பட்டத்தின் உண்மைகள் தெரிந்த பின் அவளுக்கு அரச மாளிகைக்குச் செல்ல துளியும் விருப்பமில்லை. அவள் யோசித்தது தன்னுடைய இரு தந்தைகளைப் பற்றி மட்டுமே. முத்தரையர் இறுதியாக, மோகனா, இதற்கு முன்தான் என் பேச்சை மீறிவிட்டாய். இந்த முறையாவது நான் சொல்வதை கேள் என்றார். மோகனாவும் வேறு வழியின்றி, ஆகட்டும் தந்தையே என்றாள். அதன் பின்னர் முத்தரையர் யார் கண்ணிலும் படாமல் மோகனாவை அழைத்துக் கொண்டு நடனப்பள்ளியின் பின்பக்கம் வந்தார். அவர் அங்கு வந்தபோது 2 குதிரைகள் தயாராக இருந்தன. அதில் ஒரு குதிரையின் மீது ஒருவன் அமர்ந்திருந்தான். அவன் வேறு யாருமல்ல, மோகனாவின் சிறுவயது தோழன் ஆதவன்தான். மோகனாவை குதிரையின் மீது ஏற்றி அமர வைத்த முத்தரையர், ஆதவா, நான் சொன்னது நினைவிருக்கிறதா? எப்படியாவது மோகனாவை பத்திரமாக சேர தேசத்திற்கு அழைத்துச் சென்று விடு. எக்காரணத்தைக் கொண்டும் அரசரின் ஆட்களின் கையில் மட்டும் சிக்கிவிடாதீர்கள் என்றார். கவலைப்படாதீர்கள் மாமா, எப்பாடுபட்டாவது நான் மோகனாவை பத்திரமாக சேர தேசத்திற்கு அழைத்துச் சென்று விடுவேன் என்று சொன்ன ஆதவன் குதிரையை விரைவாக செலுத்தத் தொடங்கினான். மயங்கி விழுந்த மோகனாவை தூக்கிக் கொண்டு சென்ற முத்தரையர் வெகு நேரமாக திரும்பி வராததால் ஆணை முடியாரின் ஆட்களுக்கு சிறிது சந்தேகம் எழுந்தது. அவர்கள் முத்தரையரை தேடி நடனப்பள்ளியின் பின்பக்கம் வந்தபோது அவர் தன் மகளை குதிரையில் ஏற்றி அனுப்பிக் கொண்டிருப்பதை பார்த்தனர். அடுத்த நொடி தங்கள் உரையிலிருந்த வாளை எடுத்தவர்கள் ஒரே பாய்ச்சலாக ஓடினர். வாளேந்தி ஓடி வந்த வீரர்களை கவனித்த முத்தரையர் உடனடியாக தன் உரையிலிருந்த வாளை எடுத்து அவர்களுடன் போரிடத் தொடங்கினார். அவர் ஒருவரால் அவர்களை வெகு நேரத்திற்கு சமாளிக்க இயலவில்லை. மோகனா இறுதியாக பார்க்கும்போது தன் தந்தை சண்டையிட்ட காட்சி மட்டுமே அவள் கண்களில் இருந்தது. கலியரின் நடனப்பள்ளியை விட்டு கிளம்பிய மோகனாவும் ஆதவனும் காஞ்சி எல்லையை நோக்கி குதிரையில் சென்று கொண்டிருந்தனர். எல்லையை கடந்ததும் ஒரு அடர்ந்த வனாந்திரத்தின் முன்பு தன் குதிரையை நிறுத்திய ஆதவன் மோகனாவிடம் திரும்பி, மோகனா, இனி நாம் ராஜபாட்டையில் செல்வது உசிதமல்ல. அரசரின் ஆட்கள் நம்மை கைது செய்துவிடக்கூடும். குதிரையும் களைத்து விட்டது. அதற்கும் சற்று ஓய்வு தேவை.
அதனால் நாம் இந்த வனத்தின் வழியே நடந்து சேரதேசத்தை சென்றடையலாம் என்று சொன்னவன் குதிரையை விட்டு கீழே இறங்கினான். மாலை மங்கி இருளாக கனிந்து கொண்டிருந்த முன்னிரவு நேரத்தில் வானமெல்லாம் வைர சுடர்கள் என தோன்றத் தொடங்கியிருந்த நட்சத்திரங்களின் லேசான வெளிச்சத்தில் இருவரும் காட்டுக்குள் நடக்கத் தொடங்கினர். அந்த காட்டுப் பகுதியில் சற்று நேரம் அவர்கள் இருவரும் காலடி வைக்கும் சத்தத்தையும் குதிரையின் குளம்படி சத்தத்தையும் தவிர வேறு சத்தம் எதுவும் கேட்கவில்லை. இருவருமே மௌனத்தில் ஆழ்ந்திருந்தனர். அப்போது சற்று தூரத்தில் ஒரு நரி சோகமும் பயங்கரமும் நிறைந்த குரலில் ஊளையிடும் சத்தம் கேட்டது. சரி மோகனா, சற்று நேரம் நீ இங்கே அமர்ந்து ஓய்விடு. நான் அருகில் பழங்கள் ஏதாவது இருந்தால் பறித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வேறு ஒரு திசையில் சென்ற ஆதவன் அடுத்த சில நிமிடங்களில் சில காட்டுப் பழங்களுடன் திரும்பி வந்தான். இந்தா மோகனா, சாப்பிடு என்று சொன்ன ஆதவன் தானும் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடத் தொடங்கினான். மோகனா பழத்தை சாப்பிடாமல் அதையே வெறித்தபடி அமர்ந்திருந்தாள். அதை கவனித்த ஆதவன், என்னவாயிற்று மோகனா, ஏன் சாப்பிடாமல் அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்டான். என்னால் சாப்பிட முடியவில்லை. துக்கம் தொண்டையை அடைக்கையில் எப்படி சாப்பிட முடியும்? என் பிடிவாதத்தால் தான் இதெல்லாம் நேர்ந்தது. நான் சிறு பெண்ணாக இருந்தபோது நாட்டியம் பயில வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என் வளர்ப்பு தந்தையான கலியரும் அம்பிகை அம்மாவும் அதற்கு மறுப்பு தெரிவித்தனர். ஆனால் நான் தான் பிடிவாதம் பிடித்து அவர்களை சம்மதிக்க வைத்து அம்பிகை அம்மாவிடம் நடனம் கற்றுக்கொண்டேன். நான் மட்டும் இந்த நாட்டியத்தை கற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்காதல்லவா? நான் பாவியாதவா? என்னை சார்ந்த அனைவரையும் துன்பத்தில் ஆழ்த்திவிட்டு புறமுதுகு காட்டி ஓடி வந்து விட்டேன் என்று மோகனா தேம்பியபடி சொன்னாள். மோகனாவிற்கு வாய் வார்த்தையில் ஆறுதல் கூறி பயனில்லை என்று நினைத்த ஆதவன் அவளை அழவிட்டான். தன் கண்களில் கண்ணீர் வற்றும் வரை அழுத மோகனா பின் தன்னைத்தானே தேற்றிக் கொண்டாள். அதன் பிறகு இருவரும் மீண்டும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அதே நேரம் காஞ்சி அரண்மனையில் இருந்த தன் அறையில் நந்திவர்மன் கடும் கோபத்தோடு நடைபயின்று கொண்டிருந்தான். அரசரின் அறைக்கு வந்த ஆணைமுடியார், வணங்குகிறேன் அரசே. உங்களை வந்து காணும்படி தாங்கள் சேவகனிடம் செய்தி அனுப்பியிருந்தீர்கள். என்ன காரியமாக என்னிடம் பேச வரவழைத்தீர்கள் என்று அடியேன் தெரிந்து கொள்ளலாமா என்று பணிவுடன் கேட்டார். வேறு எதை பற்றி பேச உங்களை அழைக்கப் போகிறேன் ஆணைமுடியாரே? எல்லாம் அந்த மோகனா விஷயமாகத்தான். அவள் காஞ்சி நகரத்தை விட்டு ஓடிச் சென்று நெடுநேரமாகிவிட்டது. இன்னமுமா அவள் எங்கே சென்றாள் என்பதை பற்றி ஒரு சிறு செய்தி கூட கிடைக்கவில்லை என்று நந்திவர்மன் ஆத்திரத்துடன் கேட்டார். சற்று நேரத்திற்கு முன்புதான் மோகனா இருக்குமிடம் பற்றி தெரிய வந்தது பிரபு. தாங்களே என்னை அழைத்திருக்காவிட்டாலும் நானே வந்து அதை பற்றி தங்களிடம் சொல்வதாகத்தான் இருந்தேன். எங்கே இருக்கிறாள் அவள்? முதலில் அவள் இருக்கும் இடத்திற்கு நம் வீரர்களை அனுப்பி அவளை அரண்மனைக்கு இழுத்து வாருங்கள். அவள் ஓடிச் சென்ற விஷயம் நம் நாட்டு மக்களுக்கும் குறுநீல மன்னர்களுக்கும் தெரிந்தால் உள்நாட்டு கலவரங்கள் வெடிக்கும். அத்தோடு நாம் அளித்த கௌரவ பதவியை தூக்கி எறிந்துவிட்டு அவள் ஓடிவிட்ட விஷயம் அண்டை நாட்டுக்கு தெரிந்தால் அவன் நம் நாட்டை பற்றி எவ்வளவு இழிவாக நினைப்பான். இதெல்லாம் நடக்கக்கூடாது என்றால் அவள் இங்கு வந்தே ஆக வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை கண்டுபிடியுங்கள். காஞ்சிக்கு அருகில் இருக்கும் வனப்பகுதிக்குள் தான் மோகனா சென்றிருக்கிறாள் பிரபு. அது பற்றிய செய்தி கிடைத்ததும் மோகனாவை திரும்ப அழைத்து வருவதற்காக நம்முடைய வீரர்களை ஏற்கனவே நான் அனுப்பி வைத்து விட்டேன். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். நாளை காலை அவள் இந்த அரண்மனையில் இருப்பாள் என்று ஆணைமுடியார் உறுதியாக சொன்னார். நாளைக்குள் மோகனா அரண்மனையில் இருக்க வேண்டும், இல்லையேல் நாளை உன் தலை கழுவேற்றப்படும் என்று பற்களை கடித்தபடி நந்திவர்மன் கூறி செல்ல அதிர்ந்து போய் நின்றார் ஆணைமுடியார். இங்கே இருள் அதிகரிப்பதை கவனித்த ஆதவன், மோகனா, நாம் வெகு தூரம் காட்டிற்குள் வந்துவிட்டோம். நன்றாக இருட்டுவதற்குள் நாம் இருவரும் இன்றைய இரவு பொழுதை கழிக்க ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். வீரர்கள் நம்மை தேடி இரவு நேரம் இந்த பயங்கர காட்டிற்குள் வரமாட்டார்கள். அதனால் நாம் ஒரு இடத்தில் தங்கிவிட்டு காலை சீக்கிரம் சென்று விடுவோம். பாதுகாப்பான இடத்தில் தங்காவிட்டால் ஏதாவது காட்டு விலங்குகள் நம்மை தாக்கக்கூடும். அதனால் கூடிய விரைவில் ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிப்பதுதான் நல்லது என்றான். நீ சொல்வதும் சரிதான் ஆதவா. வா, நாம் சீக்கிரம் ஒரு நல்ல இடத்தை கண்டுபிடிப்போம் என்று சொன்ன மோகனா ஆதவனை பின்தொடரத் தொடங்கினாள். அவர்கள் இருவரும் மேலும் சிறிது தூரம் பயணித்த பிறகு தூரத்தில் இருந்து வந்த வெளிச்சம் ஆதவனின் பார்வையில் விழுந்தது.
மோகனா, அதோ பார், அங்கிருந்து வெளிச்சம் வருகிறது. நிச்சயம் அங்கே யாரோ தங்கியிருக்கிறார்கள். வா, நாம் சென்று இன்றைய இரவு பொழுதை அங்கே கழிக்க அவர்களிடம் அனுமதி பெறலாம் என்று உற்சாகத்துடன் சொன்னவன் வெளிச்சம் வந்த திசையை நோக்கிச் சென்றான். அந்த இடத்தை நெருங்க நெருங்கத்தான் அவர்கள் நினைத்தது போல அங்கே ஓரிருவர் தங்கியிருக்கவில்லை. ஒரு சிறு கூட்டமே அங்கு இருப்பதை அவர்கள் இருவரும் கவனித்தனர். ஆதவா, இதை பார்த்தால் சிறிய கிராமம் போல இருக்கிறது. ஆமாம் மோகனா என்று சொன்ன ஆதவனின் பார்வையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவன் பட்டான். மோகனா, அவனை கவனித்தாயா? இந்த கிராமத்தைச் சேர்ந்தவன் போல தெரிகிறது. அவனை பார்த்தால் நாகரிக வாடையே படாத காட்டுவாசி போல தெரிகிறான். காட்டுவாசிகள் வசிக்கும் கிராமம் போல இது. வா, நாம் சென்று அவனிடம் உதவி கேட்கலாம் என்று மோகனாவிடம் சொன்னவன் அந்த காட்டுவாசியை நோக்கிச் சென்றான். காட்டுவாசியின் அருகில் சென்ற ஆதவன், வணக்கம் ஐயா என்று வணங்கினான். அவர்கள் இருவரையும் ஏற இறங்க பார்த்த காட்டுவாசி, யார் நீ? இந்த இரவு நேரத்தில் நடுக்காட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டான். ஐயா, நாங்கள் இருவரும் வைத்தியம் படிக்கும் மாணவர்கள். சில மூலிகைகளை தேடி காட்டுக்குள் வந்தோம். ஆனால் வழி தவறிவிட்டோம். அதற்குள் சூரியன் மேற்கே மறைந்து விட்டான். இந்த இருளில் காட்டில் பயணிப்பது உசிதமல்ல என்று முடிவெடுத்த நாங்கள் இன்றைய இரவு பொழுதை கழிக்க ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடிக் கொண்டிருந்தோம். அப்போதுதான் தங்களின் கிராமம் எங்கள் கண்ணில் பட்டது. இன்றைய இரவை நாங்கள் இருவரும் உங்கள் கிராமத்தில் கழிக்க தங்களிடம் அனுமதி வேண்டி வந்து நிற்கிறோம் என்று ஆதவன் பணிவுடன் சொன்னான். அவர்களை உற்று பார்த்தவன், ஓ அப்படியா, சரி. ஆனால் எங்கள் கிராமத்தில் அனைத்து முடிவையும் எங்கள் கூட்டத்தின் தலைவர்தான் எடுப்பார். அவர் ஒப்புக்கொண்டால் நீங்கள் இருவரும் இங்கே தங்கிக் கொள்ளலாம். என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். நான் எங்கள் தலைவரிடம் உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்றவன் அவர்கள் கூட்டத்தின் தலைவரின் வீட்டை நோக்கிச் சென்றான். மோகனாவும் ஆதவனும் அவனை பின்தொடர்ந்தனர். மோகனா அந்த கிராமத்திற்குள் பிரவேசித்ததும் அங்கிருந்த அத்தனை பேருடைய கண்களும் அவள் மீதுதான் சென்றன. அளவில்லா வியப்பும் குதூகலமும் ஆவலும் அங்கிருந்தோரின் கண்களில் ததும்பின. தன் கூடாரத்தின் வெளிப்புறம் அமர்ந்து தன் மக்களிடம் எதையோ பேசிக் கொண்டிருந்த காட்டுவாசிகளின் தலைவன் தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த மோகனாவை பார்த்ததும் சிறிது நேரம் பிரமிப்பில் ஆழ்ந்து விட்டான். அஜந்தா மலையின் ஆழ்ந்த குகைக்குள்ளே அவன் கண்டிருந்த அற்புத வண்ண சித்திர உருவங்களில் ஒன்று உயிர் பெற்று எழுந்து தன் கண் முன்னால் நடந்து வருகிறதோ என்று அவனுக்கு தோன்றிற்று. தன் தலைவனின் முன்பு வந்து நின்ற அந்த காட்டுவாசி, ஐயா, இவர்கள் இருவரும் இன்றைய இரவு பொழுதை நம் கிராமத்தில் கழிக்க அனுமதி கேட்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னான். ஆஜானுபாகுவான உடற்கட்டுடன் தன் பெரிய மீசையை முறுக்கி விட்டபடி தன் ஆள் சொன்னதை கேட்ட அந்த தலைவன் மோகனாவின் முகத்தின் மீதிருந்த பார்வையை அகற்றாமல் தன் இடத்திலிருந்து எழுந்தவன் அவளை நோக்கிச் சென்றான். தரையை பார்த்தபடி தலைகுனிந்து நின்றிருந்த மோகனாவின் அருகில் சென்றவன் அவள் தாடையை பற்றி நிமிர்த்தி ஒரு நொடி அவளின் முகத்தை ஆழ்ந்து பார்த்தவன், இப்படி ஒரு சௌந்தரியவதியை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. நாளை இவளுக்கும் எனக்கும் நம் குலதெய்வத்தின் முன்பு திருமணம் நடப்பதற்கான ஏற்பாட்டை உடனடியாக செய்யுங்கள் என்று தன் ஆட்களிடம் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் மோகனாவும் ஆதவனும் மின்னல் தாக்கியதைப் போல அதிர்ந்தனர். எனது, என் தோழியை மனம் புரிய போகிறாயா? சீ, நீ எல்லாம் என்ன மனிதன்? உதவி கேட்டு வந்தவர்களுக்கு உதவாமல் போனாலும் பரவாயில்லை, உபத்திரவம் கொடுக்கிறாயே என்று ஆதவன் அந்த கூட்டத்தின் தலைவனான கடம்பனை பார்த்து கத்தினான். எவ்வளவு தைரியம் இருந்தால் என் பேச்சுக்கு மறுபேச்சு பேசுவாய் என்று ஆதவனை பார்த்து கர்ஜித்த கடம்பன் உலக்கைப் போன்றிருந்த தன் கையால் அவன் கன்னத்தில் பட்டென்று ஒரு அடி வைத்தான். அடுத்த நொடி ஆதவன் 10 அடி தூரத்திற்கு அப்பால் சென்று விழுந்தான். ஐயோ, என்ன காரியம் செய்தீர்கள் என்று பதறிய மோகனா ஆதவனை நோக்கி செல்வதற்காக திரும்பினாள். அவளின் கையை பிடித்து தடுத்து நிறுத்திய கடம்பன், பெண்ணே, என்னுடனான திருமணத்திற்கு சம்மதிக்கிறாயா இல்லையா என்று கேட்டான். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். தங்களை திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு சற்றும் விருப்பமில்லை. தயவு செய்து எங்களை விட்டு விடுங்கள். நாங்கள் இருவரும் இப்போதே இங்கிருந்து சென்று விடுகிறோம் என்று கடம்பனின் பிடியிலிருந்து தன் கையை விடுவிக்க முயன்றபடி மோகனா சொன்னாள். என்ன சொன்னாய்? என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்றா சொன்னாய்?
இங்கே பார் பெண்ணே, நீ சம்மதித்தாலும் சம்மதிக்காவிட்டாலும் நாளை எங்கள் குலதெய்வத்தின் முன்னம் திருமணம் நடக்கத்தான் போகிறது. ஒருவேளை நீ ஏதாவது இடக்கு செய்தால் உன் நண்பனின் உயிர் அவன் உடம்பில் இருக்காது என்று மோகனாவிடம் சொன்ன கடம்பன் தன் ஆட்களிடம், அவனை இழுத்துச் சென்று என் வீட்டின் பின்னால் இருக்கும் குடிசைக்குள் வைத்து கயிற்றால் கட்டிப் போடுங்கள் என்று கட்டளையிட்டான். ஐயா, நீங்கள் செய்வது உசிதமான காரியமன்று. உதவி கேட்டு வந்தவர்களிடம் இப்படி நடப்பது தகுமா? தயவு செய்து என் நண்பனை விட்டு விடுங்கள். நான் உங்கள் பாதம் பணிந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று மோகனா கடம்பனின் காலில் விழுந்து கெஞ்சினாள். நிச்சயமாக உன் வேண்டுகோளை நான் நிறைவேற்றுகிறேன் தேவி. ஆனால் நாளை நம் திருமணம் முடிந்த பிறகுதான். அதற்குள் நீ இங்கிருந்து தப்பிக்க நினைத்தாலோ அல்லது முரண்டு பிடித்தாலோ நான் சொன்னது போல நிச்சயம் உன் நண்பனை கொன்று விடுவேன். இப்போது நல்ல பெண்ணாக உணவு உண்டுவிட்டு சற்று நேரம் ஓய்விடு. அப்போதுதான் நாளை நம் திருமணத்தின் போது உன் முகம் களையாக இருக்கும் என்று மோகனாவிடம் சொன்னவன், பூங்கோதை, இன்று இரவு இவளை உன் குடிசையில் தங்க வைத்துக் கொள். அப்படியே அவளுக்குச் சற்று புத்திமதியும் சொல் என்றான். ஆகட்டும் பிரபு என்று சொன்ன பூங்கோதை மோகனாவின் கையை பிடித்து இழுத்துக் கொண்டு தன் குடிசையை நோக்கிச் சென்றாள். மறுநாள் காலை சூரியன் கிழக்கே உதயமாகும் தருணத்தில் மொத்த கிராமமும் கடம்பனின் திருமணத்திற்காக சந்தோஷமாக தயாராகிக் கொண்டிருந்தது. பூங்கோதை மோகனாவை திருமணத்திற்காக தயார்படுத்தினாள். எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மோகனா தயாரானாலும் அவளின் மனம் தூண்டிற்புழுவைப் போல துடித்துக் கொண்டிருந்தது. முந்தைய இரவு முழுவதும் தூங்காமல் அழுது கொண்டிருந்ததால் அவளின் அழகிய மான் விழிகள் சிவந்து வீங்கியிருந்தன. இரவு முழுவதும் யோசித்தவள் ஆதவனின் உயிரை காப்பதற்காக இந்த திருமணத்திற்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. பூங்கோதை மோகனாவை அழைத்துக் கொண்டு அவர்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்தபோது மொத்த கிராமமும் அங்குதான் இருந்தது. மோகனாவை அழைத்துச் சென்று கடம்பனின் அருகில் நிற்க வைத்தவள் சற்று விலகி நின்று கொண்டாள். தனது முகத்தில் இருந்த பெரிய மீசையை முறுக்கிவிட்ட கடம்பன், பரவாயில்லை பெண்ணே, நான் நினைத்தது போல நீ புத்திசாலியாகத்தான் இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு இடி இடியென சிரித்தான். அவன் சொன்னதைக் கேட்டதும் மோகனாவின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. எதற்காக தேவி அழுகிறாய்? ஓ, நம் திருமணத்தில் உன்னை சேர்ந்தவர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லையே என்று நினைத்து அழுகிறாயா என்று பரிகாசம் செய்தவன், இதோ ஒரே நிமிடத்தில் உன்னுடைய மனக்கிடங்கை நான் நிறைவேற்றுகிறேன் என்று மோகனாவிடம் சொன்னவன் தன் ஆட்களிடம் ஆதவனை இழுத்துக் கொண்டு வரச் சொன்னான். கடம்பனின் ஆட்களின் பிடியிலிருந்து விடுபட திமிரியபடி ஆதவன் அங்கு வந்து சேர்ந்தான். அவனை பார்த்ததும் மோகனாவின் அழுகை இன்னும் அதிகரித்தது. தன் தோழியின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை பார்த்ததும் ஆதவனின் மனம் வேதனை கொண்டது. விருப்பமில்லாத பெண்ணை கட்டாய மனம் முடிக்க பார்க்கிறாயே, நீ எல்லாம் ஒரு ஆண்மகனா? என் கழுத்தில் கத்தியை வைத்து என் தோழியை பயமுறுத்தி திருமணம் செய்து கொள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா? நீ உண்மையான ஆண் பிள்ளையாக இருந்தால் என்னுடன் தனியாளாக போரிட்டு வென்றுவிட்டு அதன் பிறகு என் தோழியை திருமணம் செய்து கொள்ளடா என்று ஆதவன் வெறி பிடித்தது போல கத்தினான். அடேய், யாரை பார்த்து ஆண்மகனா என்று கேட்டாய் என்று ஆதவனை பார்த்து கர்ஜித்த கடம்பன் தன் ஆட்களிடம், முதலில் அவனை விடுவியுங்கள். நான் அவனுடன் தனியாளாக போரிட்டு அவனை இரு கூறாக பிளந்து நான் ஆண்மகன்தான் என்பதை நிரூபித்துவிட்டு அவன் கண் முன்னேயே அவன் தோழியை என் பத்தினியாக்கிக் கொள்கிறேன் என்று கர்ஜித்தான். அடுத்த நொடி அவன் ஆட்கள் ஆதவனின் கைகளில் கட்டியிருந்த கட்டை அவிழ்த்துவிட்டனர். தன் மீசையை முறுக்கியபடி ஆதவனின் முன்பு வந்து நின்ற கடம்பன் சட்டென்று அவன் வயிற்றில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த குத்தின் அதிர்ச்சியில் ஆதவன் கதிகலங்கி தடுமாறிய போது அவனுடைய ஒரு முழங்காலை பிடித்து ஓங்கித் தள்ளினான். ஆதவன் சென்று தரையில் விழுந்தான். ஆதவனுக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. சற்று தள்ளாடியபடி எழுந்து நின்றவன் தன் இரண்டு கையையும் இறுக மூடி கடம்பனை குத்தினான். குத்து வாங்கிக் கொண்டவன் சும்மா இருப்பானா? அவனும் தன் கைவரிசையை காட்டினான். இருவருக்குள்ளும் துவந்த யுத்தம் நடந்தது. மோகனாவும் கிராமவாசிகளும் அந்த சண்டையை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அடுத்த சில நிமிடங்களில் ஆதவனை அடித்து நொறுக்கிய கடம்பன் அவனை கீழே தள்ளி விட்டுவிட்டு அவன் மார்பின் மீது ஏறி அமர்ந்தவன்
முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். ஆதவன் உடலில் இருந்து குருதி கொட்டியது. இதோ உன்னை வென்று விட்டேன், இப்போது நான் ஆண்மகன் என்பதை ஒத்துக்கொள்கிறாயா என்று கேட்டுவிட்டு இடி இடியென சிரித்தவன், இப்போது உன் கண்ணெதிரிலேயே உன் தோழியை நான் மணந்து கொள்ளப் போகிறேன், நீ அந்த காட்சியை கண்குளிரப் பார் என்று சொல்லிவிட்டு மோகனாவின் அருகில் சென்று நின்றான். திருமணத்திற்கான சடங்குகளை துவங்குங்கள் என்று தன் ஆட்களை பார்த்து கட்டளையிட்டான். தன் தோழன் ஆதவனின் நிலையைக் கண்டு கலங்கினாள் மோகனா. தன்னால் தான் ஆதவனுக்கு இது நிகழ்ந்தது என அவள் மனம் துடித்தது. திருமணத்திற்கான சடங்குகள் துவங்கப்பட்ட சில நிமிடங்களில் கடம்பன் கையில் ஒரு மாலையுடன் மோகனாவை நெருங்க திடீரென்று எங்கிருந்தோ வந்த ஈட்டி ஒன்று கடம்பனின் தலைப்பாகையை முட்டித் தள்ளியது. அவன் நிலை குலைந்து கீழே விழுந்தான். திடீரென்று குதிரைகளின் குளம்புச் சத்தம் கேட்டது. பல மனித குரல்கள் கேட்டன. வேறு சில சத்தங்கள் கேட்டன. அவர்கள் இருந்த இடத்தை நோக்கித்தான் சத்தம் வேகமாக நெருங்கி வந்து கொண்டிருந்தது.